எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு மணி 6:30 ஆச்சு. 5 மணிக்கு பிளான் பண்ணது 6:30 ஆகி போச்சுங்க. அன்னூர் ஆட்டு சந்தைக்கு தாங்க. ஒரு ஆட்டுக்குட்டி, நல்ல ஆட்டுக்குட்டிலாம் வாங்கிட்டு வந்துடலாம், பால் குடிக்கிற ஊட்டியவே. நம்மளுக்கு பாலும் இருக்குது இந்த சமயம், நம்மளுக்கும் ஏதோ கொஞ்சம் இதாக இருக்குது. ஒரு பெரிய ஆடாக வாங்குறதுக்கு சின்னதாக வாங்கிட்டோன்னா ஏதோ பரவாயில்லன்னு தோணுச்சுங்க. ஒரு அன்னூர் சந்தைக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது ஆட்டோட ரேட் என்னென்னு. அதாவது நம்ம நினச்சத விட அங்கே பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப ஜாஸ்திங்க. நான் ஒரு 1500 1000 நினச்சிட்டு போனேன். அந்த ஆட்டுக்குட்டிக்கு 1.5 மடங்காக போட்டு 3000 ரேட் சொல்கிறாங்க. நமக்கு என்றா ஊர்க்காட்டில் இப்படி ஏமாந்து கொடுக்குற மாட்டாக்குது எல்லோரும். சந்தைக்கு போனால் இத்தனை இருக்குது, அதங்காட்டிக்கு விவசாயிகள் எல்லாம் டைரெக்டாக சந்தைக்கு போனால் கூட தப்பு இல்லைன்னு தோணுது. அந்த மாதிரி தாங்க இப்போ ஆட்டுகளையும் பார்த்தோம்னா எல்லாமே ஒரே மாதிரி உடம்பு இருந்துச்சு. ஏன்னா எல்லா ஆடும் இதே மாதிரி உடம்பெல்லாம் இருக்காதுங்க. ஏதோ ஒன்று நோஞ்ச நாட்டாவோ இல்லாட்டி வகுது இதாகவும் இருக்குது. அதனால் ஏதோ ஒன்று பண்ணி கொண்டு வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. பயங்கரமாக இருக்குது பாருங்க எப்படி இருக்குதுன்னு. போட்டெல்லாம் சேர்ந்து அதிகமாக மழை பெஞ்சதுக்கு நம்ம போய் பார்த்து அந்த 2 ஆட்டுக்குட்டிகள் மட்டும் இப்போ காமிக்கிறேன் பாருங்க. எடுத்து கையில் கொடுக்குறாரு பார்த்தீங்களா. இந்த 2மே 5000 சொன்னாருங்க. நீங்களே சொல்லுங்கள், இது மனசாட்சி இருந்தால் எத்தனை ரூபா கொடுத்து வாங்கலன்னு. நான் அதங்காட்டிக்கே மனசு விட்டு வந்துட்டேன். அதுக்கு ஆப்போசிட்டே பார்த்தீங்கன்னா கோழி சந்தை, கோழி சேவல் சந்தை எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கோச்சை பழக்கிறவங்களாம் ஒருத்தங்க சண்டை விட்டு பழகுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அது வாங்கிட்டு போவாங்க. கோழி சந்தையும் இங்கே எப்பவுமே இருக்குங்க. கோழி சந்தை, சேவல் சந்தை, ஆட்டு சந்தை ரெகுலராக வார சனிக்கிழமை இருக்குது. அதுபோக தினசரி காய்கறியும் இருக்குது. அப்புறம் வார சந்தையும் காய்கறி கடை வந்துருச்சுங்க இன்றைக்கி. இது பார்த்தீங்கன்னா ஓதிமலை ரோட்டில் இருக்குது. இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா கவுறுகள்லாம் இருக்குது மாட்டுக்கு. நம்மளோட அந்த எறும்பு கண்ணுக்கு இதில் ருக்குமணி அதுக்கு பார்த்தீங்கன்னா மண்ணை திங்குதுன்ட்டு அதுக்கு ஒரு மூஞ்சிக்கு இது மாஸ்க் மாதிரி போட்டு விட்டுடலாம் அப்படின்னு வாங்குறதுக்கு போயிருந்தேங்க. உள்ள காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. காய்கறி, கீரை எல்லாமே இருக்குங்க. இல்லாததெல்லாம் இல்லை, எல்லாமே இருக்குது. மணீஸ்வரன் கோயில் பின்னாடி தெரியுது. காலையில் வரைக்கும் சூரிய வெளிச்சத்தில் எவ்வளோ இருக்குதுன்னு. தக்காளி எல்லாம் கிலோ 50 ரூபா. இன்றைக்கி சந்தைக்கு போனாலுமே ஒரு 500 கொண்டு போனால் தான் ஆக மாட்டேங்குதுங்க. 2 கிலோ போட்டுருவோம். முதல்லலாம் 200 250 அங்கும்போதே முடிஞ்சிரு. இன்றைக்கெல்லாம் 500 கொண்டு போனால் தான் சந்தை செலவே முடிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்படியே முடிச்சுட்டு அப்படியே டீ கடைக்கு போய் ஒரு உளுந்து வடை சாப்பிட்டுங்க. பருத்திப்பால் ஒன்று குடிச்சிட்டு அப்படியே இன்றைக்கி இப்போ கிளம்பியாச்சுங்க. ஆனால் கடைசியில் ஆட்டுக்குட்டி வாங்கலை. சந்தைக்கு போக வேண்டாம்னு தான் நினச்சிட்டு போனேன். ஆனால் சந்தையில் போய் தான் காய்கறி வாங்கிட்டு வந்தேங்க. அவ்வளோதான். பை.